ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸில் கிளாஸ் 4 வீடியோவில் இருக்கோம். கிளாஸ் 4ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வைன்ஸ் டைப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வைன்ஸ் டைப்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீஃப் வைன்ஸ். நம்ம நேற்று ஹென்னா ஃப்ளாரன்ஸ் டாப்பிக்கில் வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் லீஃப் வைன்ஸ். அதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டி லீவ்ஸ் நேற்று பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி போட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரெஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய ப்ரெஷர், லாங் ப்ரெஷர், அதுக்கப்புறமா இது மாதிரி. இதுதான் லீஃப். இதை இது ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நம்ம வைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி கீழேயும் நம்ம வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். சேம் இங்கே இந்த மேலே இருக்க லீஃப் எங்கே எண்டாக இருக்கோ அதிலிருந்து கீழே இருக்க லீஃப் ஸ்டார்ட் ஆகணும். பாருங்கள், இது மாதிரி இப்போ மேலே இருக்க லீஃப் இங்கே எண்டாக இருக்குன்னா இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகணும். இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எம்டியாக விடக்கூடாது. இதுலேயுமே ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இதை விட இந்த லீஃப் பெருசாக இருக்கணும், அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இது மாதிரி லீஃப் வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதவே நீங்கள் 2 லைன் போட்டு கூட ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஒரு லைன் போட்டிருக்கீங்களே, அதே மாதிரியே 2 லைன் போட்டு ட்ரா பண்ணலாம். எப்படின்னா இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இதில் ஒட்டணும். இது மாதிரி 2 லைன் போட்டு நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த லைனை நம்ம கொஞ்சம் கர்வியாக போட்டு வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி போட்டு வைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இப்படி இது மாதிரி போட்டுட்டு அகைன் கீழே நம்ம கர்வா வைன்ஸ் போடும்போது இந்த வைன்ஸும் நேருக்கு நேராக வராது. அதனால் ஒவ்வொரு லீஃப்க்கு இடையில சேம் கேப் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு எனக்குள்ள ஒரு பிக் வைன் இது மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். இதையே நம்ம 2 லைன்ஸில் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சேம் இதே மாதிரியே
இங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும். இது மாதிரி போட்டு நீங்கள் லீஃப் ட்ராயிங் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி லீஃப் வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராப் வைன்ஸ். ட்ராப் வைன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போது இங்கே வந்து நான் 2 லைன் இந்த மாதிரி 2 லைன் போட்டு காட்டுறேன். இது வந்து 1 லைன்லேயும் போடலாம், இந்த மாதிரி 2 லைன்லேயும் போடலாம், கர்வி வைன்ஸாகவும் போடலாம். இந்த மாதிரி டபுள் கர்வி லைன் போட்டு அதுக்கப்புறமா வைன்ஸ் ட்ராப் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ இங்கே வந்து சிங்கிள் லைன் போட்டதுனால இங்கே டபுள் லைன் போட்டு வைன்ஸ் ட்ரா பண்ணி காட்டுறேன். ட்ராப் வைன்ஸ் எப்படின்னா, இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லீஃப் ட்ராப் பண்ணுங்கள். இப்போது ட்ராப் வைன்ஸ்னால் நம்ம வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் ட்ராப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம வந்து ஹார்ட் ஷேப் பண்ணும்போது கிராஸாக அந்த இது மாதிரி நம்ம ஹார்ட் ஷேப் போடும்போது இது மாதிரி கிராஸாக வைன்ஸ் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ட்ராப் வைன்ஸும் ட்ராப் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டாட் வச்சுட்டு இது மாதிரி. இது வந்து இதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம டாட் வச்சுருக்கோம், சேம் பாருங்கள் டாட் நல்ல பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க, போல்டாக வச்சுக்கோங்க. சும்மா சின்ன சைஸில் இப்படி வச்சு இப்படி இழுக்கிறது அப்படி இழுக்க வேண்டாம். இது மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இங்கனக்குள்ளே வரும்போது மட்டும் இந்த லீஃபை ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி. அதுக்கப்புறமா இதுலேயே நீங்கள் கர்வியாக போட்டு நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு ட்ரா பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன் போட்டும் நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். இங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதில் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதாவது ட்ராப்ஸ் போடுற மாதிரியே தான் நம்ம வைன்ஸ் போடணும். சரிங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேம் சைஸில் ஃபுல்லாக டாட் போட்டுக்கோங்க. சின்னதும் பெருசுமாக வைக்க வேண்டாம். வச்சுட்டு என்ன பண்ணோம்னா எம்டி டிப்பை வச்சு சென்டரில் டச் பண்ணி கிராஸாக இப்படி இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். கிராஸாக இழுக்கணும், ஸ்ட்ரைட்டாக இழுத்துறாதீங்க. இது மாதிரி அதே மாதிரி நீங்கள் கீழேயும் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வரும்போது இந்த மாதிரியான லீவ்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த லீவ்ஸ் தான் கொடுக்கணும். ப்ரெஷர் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர், அப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் லீஃப். ஸோ இது மாதிரி நீங்கள் லீஃப் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் வைன்ஸ். இன்வர்ஸ் வைன்ஸ் எப்படி போடணும்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டில் இங்கே நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன், அடுத்து கீழே ஒரு லைன். இது மாதிரி 2 லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மெத்தடை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வைன்ஸ் ட்ரா பண்ணும்போது நீங்கள் என் கூடயே சேர்ந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் லேசாக
கோடு போட்டுக்கோங்க லேசாக. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி கோடு போடாமையும் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் 2 கோடு லேசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி டார்க்காக இழுத்து கிராஸாக இழுத்து இப்படி இப்படி இழுக்கிறதே கொஞ்சம் கேர்வியாக போடணும். இங்கேருந்து டார்க்காக கொண்டு வரணும். லாங் ப்ரெஸ்ஸில் கொண்டு வந்து ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி இங்கே தின்னாக முடிக்கணும். அதே மாதிரி இங்கே போடும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதை ஒட்டியே ஸ்டார்ட் பண்ணணும். ஒட்டியே நல்லா திக்காக கொண்டு வந்து கேர்வியாக இப்படி இப்படி கிராஸாக வளைக்கணும். கேர்வியாக வளைச்சி இப்படி இதே மாதிரி தான் இங்கனையும் இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மிரர் ஒர்க் மாதிரி. அதுதான் இன்வர்ஸ் வைன்ஸ். இந்த மாதிரி டார்க்காக கொண்டு வந்து தின்னா இந்த கோட்லேயே தான் முடிக்கணும். கீழே இருக்கிறது கீழே இருக்க கோட்டில் முடிக்கணும், மேலே இருக்கிறது மேலே இருக்க கோட்டில் முடிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாமே ட்ரா பண்ணணும். இப்போ இங்கனக்குள்ளே எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே நீங்கள் வந்து எம்டியாக விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கனக்குள்ளே லைன் இருந்துச்சுன்னா இதை ஒட்டி இப்படி வரும். ஒட்டி வந்து இப்படி கிராஸாக வரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த கிராஸ் மட்டும்தான் போடணும். இந்த கிராஸ் மட்டும் தான் போடணும். இங்கனக்குள்ளே இங்கே வரைக்கும் இழுக்க இடம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி மட்டும், அதாவது இப்படி மட்டும் இங்கனக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே கடைசி வரைக்கும் வந்துட்டு கடைசி வரைக்கும் சப்போஸ் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே எம்டியாக விடக்கூடாது. இங்கனக்குள்ளே இப்படி டார்க் பண்ணிடணும். இங்கே இடம் இருந்துச்சுன்னா இப்படி டார்க்காக எது வரைக்கும் வர முடியுமோ அது வரைக்கும் ஃபில் பண்ணிடணும். இதே மாதிரி தான் நம்ம இன்வர்ஸ் வைன்ஸ் கோனில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறமா கீழே ஒரு லைன், இப்போ இதில் லேசாக கோனை வச்சு சென்டரில் இது மாதிரி லேசாக ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி லேசாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம மெஹந்தியை வச்சு நம்ம இந்த மாதிரியான இன்வர்ஸ் வைன் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே டார்க்காக நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கோடில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி இப்படி அதே மாதிரி இங்கே இது எல்லாமே சேம் சைஸ் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இங்கே நான் லாஸ்ட்டில் வரும்போது எம்டி அப்படியே விடக்கூடாது. கூட அவங்களுக்குள்ள என்ன நம்ம போட முடியுமோ அதை போடணும். ஹாஃபாவது போட்டு வைக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே சேமாக இங்கே எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ நேருக்கு நேரம் அப்படியே நம்ம ட்ரா பண்ணோம் கீழே இப்படி. இதுதான் இன்வர்ஸ் வைன்ஸ். அதே மாதிரியே இங்கேருந்து நீங்கள் இழுக்கக்கூடாது. இதை ஒட்டி தான் நீங்கள் இழுக்கணும். இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன நம்ம ட்ரா பண்ண முடியுமோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கனக்குள்ளே இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது வரை கேப் இருக்குது. இங்கே இருக்கா, அதளவு தான் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, இந்த இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து கிராஸாக இங்கேருந்து கிராஸாக அவ்வளோதான். இப்படி தான் போடணும். போட்டுட்டு கீழே டார்க் பண்ணிடுங்க. இது மாதிரி
இதுதான் இன்வர்ஸ் வைன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அரபிக் லீஃப் வைன்ஸ். இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா லெட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இது மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டும் அரபிக் லீஃப் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இது மாதிரி கர்வி லைன்ஸ் போடலாம். டபுள் கர்வி லைன்ஸ் போட்டும் நீங்கள் அரபிக் லீஃப் வைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படின்னா நான் வந்து சிங்கிள் வைன் போட்டு இங்கே நான் சொல்லி காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா டார்க்காக இங்கேருந்து நீங்கள் லைட்டாக எடுக்கணும். கோனை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக எடுத்து அதுக்கப்புறமா போக போக ரொம்ப டார்க்காக வந்து இங்கனக்குள்ளே ரொம்ப டார்க்காக வரணும். அதுக்கப்புறமா கோனை வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி இப்படி போடணும். அதே மாதிரி தான் இங்கனையும் லேசாக வந்து ரொம்ப டார்க்காக போட்டு இப்படி அதே மாதிரி தான் இங்கனை வர்றது இப்படி வரும். இது இப்படி வரும். இது இப்படி கொஞ்சம் மேலே வரும். ரொம்ப அகலமாக இப்படி போட்டு இப்படி அகலமாக போடக்கூடாது. இப்படி போட்டு கொஞ்சம் இப்படி கேப் போட்டு பாருங்கள் இப்படி. அதே மாதிரி லேசாக இது மாதிரி தான் நம்ம அரபிக் வைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம கோனில் போடும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஷரை ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா லாங் ப்ரெஷர் ஹை ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இங்கேருந்தே லீஃப் மாதிரி இப்படி லீஃப் மாதிரி அதுக்கப்புறமா இங்கேருந்தே ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இப்படி. உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி தான் நம்ம அரபிக் லீஃப் வைன்ஸ் ட்ரா பண்ணணும். பாருங்கள், நான் மறுபடியும் சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இப்படி லாங் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் ப்ரெஷரில் ஸ்டார்ட் பண்ணி ஹை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இப்படி. பாருங்கள், இது மாதிரி அதே மாதிரியே நம்ம கீழேயும் ட்ராப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கார்னரில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேனே நம்ம ஒரு லீஃப் அரபிக் லீஃப் கிராஸாக இது மாதிரி நீங்கள் லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் கர்வியாக லைன் போட்டு நீங்கள் இந்த லீஃப் ட்ரா பண்ணலாம். சிங்கிள் லைன் கூட போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு பிக் டாட் வச்சு இது மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்கில் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறமா சைடில் ஒரு டாட் ஒரே புள்ளியில் வந்து முடிக்கணும். இங்கே ஒரே புள்ளியில் வந்து 3 ஸ்ட்ரோக்குமே முடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு அரபிக் லீஃப் அதுக்கப்புறமா மறுபடியும் இது மாதிரியான ஸ்ட்ரோக்
அதுக்கப்புறமா அரபிக் லீஃப், அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக், அரபிக் லீஃப், அதுக்கப்புறமா கீழே வந்து இங்கே ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்கன்னா இங்கேன்னு லீஃப் போடுங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக், அரபிக் லீஃப், ஸ்ட்ரோக், லீஃப், அதுக்கப்புறமா இங்கேனா ஒரு அரபிக் லீஃப். இது மாதிரி நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லீஃப் வித் ஸ்ட்ரோக் வைன்ஸ். கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் நம்ம இங்கே வைன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த இந்த லீஃப் வைன்ஸில் பார்த்த அந்த லீஃபை தான் இங்கே ட்ரா பண்ண போகிறோம். லைன், அதுக்கப்புறமா இங்கே இருந்து நம்ம ஸ்ட்ரோக் எடுக்கிறோம். இந்த பக்கம் இருந்து இதை டச் பண்ணாமல், அதாவது இப்படி இப்படி, அதுக்கப்புறமா இதோட கம்மியாக, சேம் லென்த்தில் எடுக்கக்கூடாது, கம்மியாக, அதுக்கப்புறமா இதோட கம்மியாக, இது மாதிரி போடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் லீஃப், அதுக்கப்புறமா மறுபடியும் லீஃப், நீங்கள் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா கோனோட எம்டி டிப்பை வச்சு நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு லீஃப், இங்கே லீஃப் போட்டால் இங்கேயும் லீஃப், இங்கே லீஃப் போட்டதுனால இங்கேயும் லீஃப் தான் போடணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து, அதுக்கப்புறமா இங்கேருந்து, அதுக்கப்புறமா அகைன் லீஃப், அதுக்கப்புறமா அகைன் லீஃப், அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக், லீஃப், ஸ்ட்ரோக், லீஃப். இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு இங்கே ஒரு பெரிய லீஃபாக போட்டுடணும். இதுதான் லீஃப் வித் ஸ்ட்ரோக் வைன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வைன்ஸ் டைப்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வைன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கிளாஸ் 5 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.